டெல்லியில் எல்லையில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக திருவாரூரில் விவசாயிகள் ரயில் மறியல் செய்து போராட்டம் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டம், கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துக்குமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமரன், இந்த போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். திருவாரூரில் மத்திய அரசு விவசாய வங்கிகளில் பெற்ற கடன் முழுமையும் தள்ளுபடி செய்திட வேண்டும், அதனால் ஏற்படும் தற்கொலைகளையும் தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழகம் புதுச்சேரி தழுவிய ரயில் மறியல் போராட்டத்திற்கு தமிழக காவிரி விவசாய சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்ட தலைவர் சுப்பையன் தலைமையில் திருவாரூர் புதிய ரயில் நிலையத்தில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்தில் எர்ணாகுளத்திலிருந்து காரைக்கால் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலை திருவாரூர் ரயில் நிலையத்தில் இன்று மறித்து தண்டவாளத்தில் அமர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வந்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களும் எழுப்பினர். அதன் அவர் கோரிக்கை என்னவென்றால், அரசு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்த சட்டம் கொண்டு வர வேண்டும், விவசாயிகள் பெற்ற கடன் முழுமையையும் மத்திய வங்கிகளிலிருந்து தள்ளுபடி செய்திட வேண்டும், இல்லை என்றால் விவசாயிகள் தற்கொலை தொடரும், எனவே அதனை தடுத்து நிறுத்திட வேண்டும். மேலும் டெல்லியில் எம்எஸ்பி கேட்டு சாகும் வரை பஞ்சாப் கல்லூரி பார்டரில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு உயிருக்கு போராடி வரும் விவசாய சங்க தலைவர் ஜெத்சித் சிங் அவர்களோடு டெல்லி அரசு மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அவரது போராட்டத்தை முடிவு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி தமிழக காவிரி விவசாய சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ரயில் மறியல் போராட்டம் துணைத் தலைவர் செந்தில்குமார், மாநில துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட துணைத் செயலர் முகேஷ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கண்டனங்களை மத்திய அரசு எதிராக பதிவு செய்தனர். பின்னர் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து தனியார் திருமணத்தில் அடைத்தனர். இந்த போராட்டம் காரணமாக ரயில் நிலைய பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.